நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் போலீசார் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக கூறிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொள்ளாச்சியை அடுத்த நஞ்சை கவுண்டன்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பு உதவி ஆய்வாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றார். ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சண்முகவேல் அவர்கள் 52 வயது நேற்று நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்து வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை, அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் இவருக்கு தகவல் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இவரை தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. ஐயா, இன்றைக்கி வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்ணுறாங்க. குறிப்பாக குடிபோதையில் வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணுறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டிய, இன்றைக்கி அங்கே ஒரு டீட்டெயில் அறிக்கையாக கூட கொடுத்துருந்தாங்க. ஐயா, நீங்கள் எல்லாருமே தொலைக்காட்சியில் அதை பேசியிருந்தீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்வது, முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்காக நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. அது வருங்க ஐயா, அது முதலமைச்சருடைய கடமை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றி. முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு காவல் நிலையத்தையும் இன்றைக்கி வேக்கன்சி பொசிஷனை 0 பண்ணணும். அடுத்த 3 ஆண்டுகளில் ரெக்ரூட்மெண்ட் பாலிசியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 10,000, 15,000, 20,000 வருஷத்துக்கு எத்தனை கான்ஸ்டபிள் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அத்தனை பேர்த்தையும் ரெக்ரூட் பண்ணி, சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் பண்ணி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணி காவல்துறையில் 0 வேக்கன்சிங்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இது முதல்ல நாம் செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்னென்னா, இரவு ரோந்துக்கு போகிறவங்க தனியாக போகாமல் 2 பேரோட போகணும். பட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, 2 பேர். அடுத்தது, எல்லா காவல்துறை சரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நவீன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அது தேவை? நல்ல பெட்ரோல் வண்டிகள், நல்ல லைட்டு போட்டு சைரனோடு இருக்கக்கூடிய வண்டிகள், வேகமாக போகக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், காவல்துறையிட்ட மாட்டக்கூடிய பாடி கேமரா, டேசர் கன். எல்லாத்தையும் கன் எடுத்து சொல்ல முடியாது, சில பேருக்கு டேசர் கன் அது கொண்டு வரணும். அடுத்து, ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வெப்பனை யூஸ் பண்ணுறக்கூடிய அனுமதி. ரோந்துக்கு போகும்போது அவங்களோட சைடில் வெப்பன் இருக்கணும். இவருக்கு 52 வயது, இரவு நேரத்தில் போய் தனியாக செக் பண்ண போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும். 3வது, காவல்துறையினுடைய குறை நிறை. இன்றைக்கி புது மாவட்டங்கள் உருவாக்குறோம், ஆனால் எத்தனை காவல் நிலையங்கள் புதுசாக உருவாக்குறோம்? இன்றைக்கி காவல் நிலையங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையெல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. 2 மணி நேரம் போகக்கூடிய காவல்துறை காவல் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும். புதுசாக போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.